மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த செஷன் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிரேட் 9ல இருந்து கிரேட் 10க்கு புதிதாக வார மாணவர்களுக்காக வேண்டித்தான் இந்த ஐசிடி இன்ட்ரோடக்ஷன் செஷன் இன்றைக்கு செய்யப்படுது. ரைட். ஓகே, இது செய்யற யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா என் நேம் முகமது அஹ்சான். நான் பார்த்தோம்னு சொன்னா கடந்த 2 வருடங்களாக ஆன்லைன்ல குறிப்பா ஜூம் கிளாஸ்ல ஐசிடி படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். நான் பார்த்தோம்னு சொன்னா ஏஐ டேட்டா சயின்ஸ் இப்ப படிச்சு கொண்டு இருக்கிறேன். சரியா? இப்ப அதிக மாணாக்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர் என்ன செய்றாருங்கிறது முக்கியம். சோ அந்த வகையில நான் இப்ப சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா நீங்க கிரேட் 10க்கு இப்ப புதிதாக வந்திருக்கீங்க. அதிகளவான மாணவர்கள்ட்ட பார்த்தோம்னு சொன்னா இந்த ஐசிடி பாடம்ங்கிறது என்னங்கிற ஒரு அறிமுகம் ஒன்று இல்லாம இருக்கு. இப்ப அதிகளவான மாணவர்கள் ஐசிடி பாடம் எடுக்கிற எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தன்னை கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஐசிடிங்கிற ஒரு பாடத்தை எடுக்கிறதுக்காக வேண்டியும் ஐசிடிங்கிறது சிலாக்கள் சொல்லுவாங்க ஈஸின்னு சொல்லி, சிலாக்கள் சொல்லுவா கஷ்டம்னு சொல்லி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஆனா உண்மையா பார்த்தோம்னு சொன்னா ஐசிடிண்டா என்னங்கிற ஒரு சரியான ஒரு கருத்து தெளிவு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா தான் அந்த பாடம் ஒன்று நாம தெரிவு செஞ்சு இந்த 2 வருஷம் படிக்கிறதுல சரியான பிரயோசனம் ஒன்று கிடைக்கும். ரைட். ஓகே. இந்த செஷன்ல குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் இந்த செஷன் போகும். உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குன்னு சொன்னா நீங்க ஒன்று செட்ல போடலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க செஷன் முடிஞ்சு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டு எது வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே. ரைட். ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு காலமும் என்ன கிரேட் 6, 7, 8 படிச்சுட்டு வந்து இப்ப கிரேட் 9ல இருந்து கிரேட் 10க்கு போயிருக்கோம். உண்மையா பார்க்க போனா இது ஒரு அந்த அளவு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒவ்வொரு வருஷமும் படிச்சுக்கிட்டு வந்து அடுத்த ஒரு புது வருடத்துல புதிய தரத்துக்கு என்ன உயர்த்தப்பட்டிருக்கோம். ஆனா என்னதான் நாம இவ்வளவு காலம் படிச்சு வந்தத ஒரே மாதிரியா இருந்தாலும் இந்த கிரேட் 10ன்னு சொல்லி சொல்றது சின்ன விஷயம் இல்லை. ஏன், இதுல வார பெறுபேறு தான் நம்முடைய எதிர்காலத்தை உண்மையாகவே தீர்மானிக்க போறது. ஏன், இதுல தானே கிரேட் 10 கிரேட் 11 நம்ம சேர்த்து என்ன செய்யறோம், ஓ லெவல் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுத இருக்கிறோம். ரைட். சோ அப்ப அதுக்கேத்த மாதிரி இப்படியே இருந்து நம்ம படிச்சு கொண்டு போனா தான் அந்த கட்டத்துல பார்த்தோம்னு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று நமக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப கிரேட் 10 சொல்லி வார நேரம், இப்ப நீங்க கிரேட் 6, 7, 8, 9 சொல்லி வார நேரம் அதுல எல்லா பாடமுமே எல்லாருக்குமே ஒரே பாடமா தான் இருக்கும். உங்களோட வகுப்புல இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் சரி, உங்களோட நண்பர்களுக்கும் சரி, அந்த பாடங்கள் என்ன ஒரே பாடம் தான். உங்களோட நண்பர் படிக்கிற பாடத்தை தான் நீங்களும் எடுத்து படிக்க போறீங்க. அது காமன். ஆனா இந்த கிரேட் 10 சொல்லி வார நேரம் நம்மளுக்கு என்ன மொத்தமாகவே 9 சப்ஜெக்ட் காணப்படுது. அந்த 9லயும் 3 சப்ஜெக்ட் பார்த்தோம்னு சொன்னா சாய்ஸ் சப்ஜெக்டா காணப்படுது. இந்த மூணும் நீங்களாகத்தான் விரும்பி தெரிவு செய்ய வேணும். உங்களோட பேரண்ட்ஸ் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு பாடத்தை எடுக்கீங்களா இருந்தா அது உங்களுக்கு கஷ்டமா போகும். ஏன், நீங்க அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு விருப்பம் இல்லாம தான் அந்த பாடத்தை தெரிவு செய்றீங்க. மத்தது பார்த்தோம்னு சொன்னா உங்களோட கூட இருக்கிற நண்பர் இவ்வளவு காலமும், இப்ப நான் 6, 7 சொல்லி இவ்வளவு காலமா தொடர்ச்சியாக கூட படிச்சுட்டு வந்த ஒரு நண்பர் இல்லாட்டி நண்பியோ, இப்ப அவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடம் எடுக்காங்கிறதுக்காக வேண்டி நீங்களும் அதே பாடத்தை அவங்களோட விருப்பத்துக்காக வேண்டி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது உண்மையாகவே பிழை. ஏன், இப்ப நீங்க உங்களோட பாத்துல போகல, அவங்களோட பாத்துல தான் நீங்க போக பாக்கீங்க அந்த சந்தர்ப்பத்துல. சோ அப்ப அப்படி பாக்குற நேரம் நீங்க இந்த 3 சப்ஜெக்ட் தெரிவு செய்யற நேரம் ஒன்று இதுல படிச்சு முடிச்சாக்கள் யாருக்கிட்டையும் இந்த குறிப்பிட்ட பாஸ்கெட் சப்ஜெக்ட் மூணையும் ஆல்ரெடி படிச்சாக்கள் யாரும் இருப்பாங்க. எப்படி உங்களோட ஃபேமிலிக்கு யாருமே இருப்பாங்க, ராத்தா அந்த மாதிரி யாரும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒன்று சஜஷன் கேட்கலாம். Right, இந்த பாடம் எப்படிப்பட்டது, இதுல என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் பேப்பர்கள் என்ன மாதிரி வரும், அதுல சிலபஸ் என்ன மாதிரி இருக்குங்கிற ஒரு அறிமுகம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று கேளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு பாடம் எடுக்கிறதுக்கு. அப்ப ரைட், எனக்கு இந்த பாடம் ஈஸியா அமையுமா, இது என்னால என்ன கொள்ளளவு எந்த கெப்பாசிட்டிக்கு அந்த பாடம் ஈஸியா இருக்குமா ஹார்டா இருக்குமாங்கிறது உங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு வழங்கி கொள்ளணும். அப்படி வழங்கினதுக்கு பிறகுதான் அந்த பாடத்தை நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ரைட். ஓகே. இந்த வகையில இந்த 3 பாஸ்கெட் சப்ஜெக்ட்லயுமே அந்த குறிப்பிட்ட மெயின் சப்ஜெக்ட் எழுத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. ரைட். அந்த வகையில அந்த குறிப்பிட்ட ஒரு பாஸ்கெட்டுக்குள்ளதான் ஐசிடிங்கிற ஒரு பாடம் இருக்கு.
இந்த ஐசிடிக்கு பதிலா அதிக அளவான மாணவர்கள் எடுக்கிற மத்த பாடம் தான் ஹெல்த்ங்கிற பாடம். இப்ப ஐசிடி மிரிக்கி அதுக்குள்ள ஹெல்த் மிரிக்கி அதிக அளவான மாணவர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிக அளவான மாணவர்கள் நீங்க உங்களோட கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றது ஹெல்த்தா தெரியும். அக்ரிகல்ச்சர் அநியமா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஐசிடி இல்லாட்டி ஹெல்த் தான் மேக்சிமம் போறது, ரைட்? இப்ப இந்த ஐசிடிங்கிற பாடத்தை நீங்க தெரிவு செய்யலாமா? உங்களுக்கு இதுக்குள்ள என்னென்ன பாடப்பகுதி இருக்குன்னு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. நீங்க இப்ப கிரேட் 9 படிக்கிற நேரம் கிரேட் 9ல ஐசிடி பாடம் இருந்திருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா அதிக அளவான மாணவர்களுக்கு அந்த கிரேட் 8 9ல இருக்கிற ஐசிடி பாடம் கூட உண்மையா பார்க்க போனா நிறைய பாடசாலைகள்ல அந்த ஐசிடி படிப்பிக்கிறதே இல்லை. அந்த மாணவர்களுக்கு அங்க டீச்சர்ஸ் இல்ல, ஸ்கூல்ல படிப்பிக்கிறதுக்கு ஆள் இல்லாதால ஐசிடி பத்தி எந்த நாலேஜுமே இல்லை. இப்ப அவங்களுக்கு ஐசிடினா என்னன்னே தெரியாம போயிட்டு அதிக மாணவர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த ஐசிடிங்கிறது ரைட் ஒரு கம்ப்யூட்டர் தான். அந்த கம்ப்யூட்டரை வச்சு ஏதோ செய்யறது ஆண்டு மட்டுமே தெரியுமே தவிர வேறு எதுவுமே யார் அதிகமான மாணவர்களுக்கு தெரியாது, ரைட்? இப்ப இந்த ஐசிடி பத்தினா என்ன, இதுக்குள்ள என்னென்ன யூனிட்ஸ் இருக்குங்கிற விஷயத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம், சரியா? ரைட். இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா நம்ம என்னத்துக்கு இந்த ஐசிடி பாடத்தை தெரிவு செய்யணும்ங்கிறத பத்திட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் மெயினானது, அது குறிப்பிட்டு மெயினான பாயிண்ட்ஸ்களை இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், ரைட்? இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஹெல்த் இருக்கி, அங்கெல்லாம் மீடியா பாடம் எல்லாம் இருக்கி, அக்ரிகல்ச்சர்ல இருக்கி, அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல நான் ஏன் இந்த ஐசிடிய தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கோ இல்லையோ, நான் அதுக்கான பதில கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஏன் இது முக்கியத்துவம் பெறுகின்ற இந்த பாடம்? முதலாவது பார்த்தோம்னு சொன்னா கணனி பற்றிய அறிவினை பெறலாம். முதலாவது என்ன? கம்ப்யூட்டர். இப்ப உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர்னு சொன்னா அதிகளவான மாணவன் சும்மா கேம் விளையாடிக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்கு தான் மட்டும்தான் பயன்படுத்தப்படுன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு போய்க்கலாம். அதிகளவான மாணவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. சோ பார்த்தோம்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரை வச்சுக்கொண்டு எவ்வளவோ விஷயம் செய்யலாம், சரியா? இப்ப நீங்க கிரேட் 10ல ஸ்டார்டிங்ல ஐசிடி எடுக்கீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற சிலபஸ்ல பார்த்தோம்னா நீங்க கம்ப்யூட்டர் பகுதிகளில் இருந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ்ல அதுல படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு, ரைட்? ரெண்டாவது பார்த்தோம்னா மென்பொருட்களை கையாளும் திறனை வளர்க்கலாம். நான் மேலே சொல்லியிருந்தது தான் அந்த சாஃப்ட்வேர்னு சொல்லி, ரைட்? மென்பொருட்களை தான் இங்கிலீஷ்ல சாஃப்ட்வேர்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த மென்பொருட்கள்னு சொல்லி பாக்குற நேரம் நம்ம குறிப்பிட்ட கிரேட் 10 சிலபஸ்லயும் சரி, அங்கால அடுத்த வருஷம் கிரேட் 11 அங்க போனோம் சார், அங்கேயும் குறிப்பிட்ட ஒரு சில மென்பொருட்கள் காணப்படுது. அதுகள்லையும் இருந்து நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கொள்ளலாம். நம்ம யூனிட்ஸ் உங்களை வரும், அதுல நீங்க வழங்கிக் கொள்ளீங்க என்னென்ன நீங்க குறிப்பிட்ட திறன்களை வளர்க்கலாங்கிறது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா உயர்தரத்தில் ஜிட் பரீட்சையை எதிர்கொள்ள முடியுது. இப்ப ஏ லெவல்ல பார்த்தோம்னு சொன்னா நீங்க இப்ப இப்ப நீங்க கிரேட் 9ல இருந்து கிரேட் 10க்கு தான் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஏ லெவல்னு சொல்லி சொல்ற சின்ன முடிச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு விளங்க மாட்டான். பட் உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு சின்ன விஷயம். ஏ லெவல்ல பார்த்தோம்னு சொன்னா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம்கள் காணப்படுது. பயோ ஸ்ட்ரீம், ரைட்? மெட் ஸ்ட்ரீம் காணப்படுது, ஆர்ட்ஸ் காமர்ஸ் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னு சொல்லி காணப்படுது. ஆனா இந்த எல்லா ஸ்ட்ரீமுக்குள்ளுக்கும், சரியா, இந்த ஜிட்டுன்னு சொல்லி ஒரு பரீட்சை ஒன்று நடைபெறும். இப்ப ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் இருக்கிற பாடங்களோட சேர்த்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ் பாடம் காமனா இருக்கும். அதே போலதான் இந்த ஜிட்டுன்னு சொல்லி ஒரு ஐசிடி எக்ஸாம் உண்டு. நீங்க அந்த இந்த ஜிட் எக்ஸாம் பார்த்தோம்னு சொன்னா ஏ லெவல் எக்ஸாமோட சேர்த்து தொடர்ச்சியா நடக்கிற ஒரு எக்ஸாம் உண்டு, சரியா? அதை அந்நேரம் பார்த்துக்கொள்வோம். இது என்னத்தையும் இவர் இந்த பாயிண்ட்ஸ் சொல்றேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நீங்க ஏ லெவல் படிக்கிற சந்தர்ப்பத்துல அங்க ஜிட் எக்ஸாமுக்குன்னு சொல்லி படிப்பிக்கிறதுக்கு உண்மையாகவே அதிகளவான ஆசிரியர்கள் முன் வரல. ஏன்னு சொன்னா அதிகளவான மாணவர்கள் ஓ லெவல் கிரேட் 10 11 இப்ப கிரேட் 6ல இருந்து 9 வரைக்குமே ஐசிடி வந்துட்டுங்கிறதால ஏ லெவல் திரும்ப அந்த ஜிட்ல குறிப்பிட்ட கொஞ்சம் ஐசிடி நாலேஜ் தான் தேவைங்கிறதுக்காக வேண்டி ஏ லெவல்ல யாருமே அந்த ஜிட் பரீட்சைக்கு தயார்படுத்துற இல்லை. ஆனா இந்த ஹெல்த் அக்ரிகல்ச்சர் அந்த பாடங்கள் இந்த கிரேட் 10 லெவல் எடுத்துக்கிட்டு ஏ லெவல் படிக்க வந்தாக்களுக்கு இந்த ஜிட் எக்ஸாம் எழுதுறங்கிற சந்தர்ப்பத்துல ஐசிடிங்கிற நாலேஜ் எதுவுமே இருக்க மாட்டா. அவங்க கடும் கஷ்டப்படுவாங்க, சரியா? அப்ப இங்க நீங்க கிரேட் 10 லெவல்ல படிக்கிற இந்த ஐசிடில இருக்கிற சிலபஸை வச்சு கொண்டே ஜிட் எக்ஸாம் ஃபுல்லா எக்ஸாம் செய்யலாம். அதே சிலபஸ் தான் அங்கேயும் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. நீங்க ஒரு கட்டத்துல ஒரு நாள் ஏ லெவல் எக்ஸாம்னு சொல்லி வார நேரம் ஜிட் எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிற நேரம் உங்களுக்கு வழங்கும். உங்களோட மத்த ஸ்ட்ரீம் படிச்சாக்கலாம் அந்த கிரேட் 10 11ல எல்லாம்
மற்ற சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாக்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நீங்க அந்நேரம் வழங்குவீங்க. ரைட். ஓகே. அடுத்தது உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முக்கிய பங்களிக்கிறது. நீங்க இப்ப ஒரு ஐசிடி நாலேஜ் இல்லாம என்ன செய்யலாம், எதுவுமே உண்மையா இப்ப இருக்கிற காலகட்டத்துல செய்யவே இயல. இப்ப ஐசிடி அடித்தளம்னு சொல்லியே இந்த கிரேட் 10 இருக்கிற ஐசிடியை கொண்டு போக இயலும் நமக்கு நிறைய விஷயம் படிச்சு. அடுத்தது பல்கலைக்கழகம் சென்றால் அங்கும் ஐசிடி அறிவு அவசியம். இப்ப யூனிவர்சிட்டிக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா ஏ லெவல் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல செட் ஸ்கோர் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அங்க இப்போ ஒரு ரிப்போர்ட் இல்லாட்டி பிரசன்டேஷன் அதில் செய்ய சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஐசிடி நாலேஜ் அவசியம். இப்ப நான் உங்களுக்கு இப்ப இந்த செஷனை செஞ்சிருக்கிறேன், பவர் பாயிண்ட் ஸ்லைடா செஞ்சிருக்கேன். இப்ப இந்த கலர்ஸ் எல்லாம் போட்டு இந்த லோகோ எல்லாம் போட்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பவர் பாயிண்ட்ல செஞ்சிருக்கேன். இந்த பவர் பாயிண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே எந்த ஐடியாவும் இல்லை. ஆனா இந்த பவர் பாயிண்ட்ங்கிற விஷயம் நம்மளோட கிரேட் 10 சிலபஸுக்குள்ள கடைசி பாடமாக்கு காணப்படுது. ஸோ நம்ம இதெல்லாம் என்ன செய்வோம், நம்மளோட சிலபஸுக்குள்ள படிப்போம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி போற சந்தர்ப்பத்துல இந்த அறிவெல்லாம் அவசியம். அப்ப இப்பயே நம்ம படிக்காம அந்த சந்தர்ப்பத்துல போய் படிக்கலாமான்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை. நமக்கு அந்நேரம் ஏ லெவல்ல படிக்கிற சந்தர்ப்பம் அங்க இருக்கிற பாடங்கள் சிலபஸ படிக்கிறதுக்கே நேரம் இல்லாம போயிடுச்சு. சரி, அப்ப அந்நேரம் திரும்ப ஐடிக்கு போய் யாரும் சேட்டு போய் நின்றுட்டு படிக்கிறதுக்கலாம் எந்த சான்ஸும் நமக்கு இல்லை. ரைட். ஓகே. இதுதான் மெயினா ஐசிடி பாடத்தை தெரிவு செய்யறதுக்குள்ள இருக்கிற விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் 2026 ஆண்டுல நீங்க பாத்தீங்கன்னா கிரேட் 10 படிக்கீங்க. அடுத்தது 2027 ஆண்டுல கிரேட் 11 படிச்சு அந்த வருட கடைசியில என்ன செய்ய போறீங்க, இன்ஷா அல்லாண்டு ஓ லெவல் எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த ஓ லெவல் எக்ஸாமுக்கு என்ன, முழு கிரேட் 10 சிலபஸும் படிக்கணும், கிரேட் 11 சிலபஸும் படிக்கணும். இப்ப நம்ம பார்ப்போம் உங்கள்ட்ட எத்தனை பேர்கிட்ட இந்த ஐசிடி புக் இருக்குமான்னு சொல்லி தெரியாது. நீங்க ஐசிடி புக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்னென்ன யூனிட் இருக்குன்னு சொல்லி. பட் என்னதான் உங்களுக்கு ஐசிடியில் இருக்கிற யூனிட்ஸ் சும்மா நார்மலா பார்த்திருந்தாலும் அது வழங்க மாட்டேதான். அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். இப்ப பார்த்தோம் சொன்னா இங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்ன, கிரேட் 10ல இருக்கிற சிலபஸ் அவ்வளோத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 9 அலகுகள் மாத்திரம் தான் என்ன செய்யுது, நம்முடைய கிரேட் 10 ஐசிடி சிலபஸுக்குள்ள உள்ளடங்கப்படுது. Right. முதலாவது பார்த்தோம் சொன்னா தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் நான் அதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி அந்த அளவு என்னன்னு சொன்னா நாம படிக்கிற நேரம் அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யும் உண்மையா போயிடும். ரைட். நான் சும்மா சொல்றேன். ரெண்டாவது பார்த்தோம் சொன்னா கணினியை இனங்காண்போம்ங்கிற ஒரு பாடம் இருக்கு. அதுல நம்ம கம்ப்யூட்டர் பத்தின வகை எல்லா விஷயம் நிறைய விஷயம் படிப்போம். மூணாவது பார்த்தோம் சொன்னா கணினியில் தரவுகள் எடுத்து காட்டப்பட முறைகள். அதுல பார்த்தோம் சொன்னா மெட்ஸ் கால்குலேஷன் தான் இருக்கு. ஷார்ட்டா சொல்றேன், மெட்ஸ் கால்குலேஷன் படிப்போம். நாலாவதுல பார்த்தோம்னா தர்க்க வாயில்களும் பூலியன் தர்க்கங்களும் லொஜிக் கேட்ஸ்ங்கிற பாடம். அது ஒரு நல்ல ஈஸியான ஒரு பாடம். அதை ஏன் நான் குறிப்பிட்டு ஈஸியா சொல்றேன்னு சொல்லி பார்த்தா உண்மையா பார்க்க போனா கிரேட் 6 பிள்ளை கூட அதை பத்தி சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லி வழங்கப்படுத்தினா கூட அந்த பிள்ளை செய்யுச்சுன்னா அதை பாத்துக்கிறான். அவ்வளவு சிம்பிளானது. அடுத்து பணிச்சியல் முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்ப இருக்கிற எல்லாருக்குமே என்னென்ன உலகத்துல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு தெரியும். ரைட். நம்ம அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு சொல்லி படிக்கிறது தவிர்த்து நிறைய விஷயம் அதுக்குள்ள நம்ம படிப்போம். அடுத்தது ஆறாவது அறிக்கை சொல் முறையை வழிப்படுத்தல். அதுதான் எம்எஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட். ரைட். எம்எஸ் வேர்ட்ல உங்களுக்கு தெரியும், நம்ம எம்எஸ் வேர்ட்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப லெட்டர்ஸ் டைப் பண்றதுக்கு புக் எதுவும் செய்யறேன்னு சொன்னா லெட்டர் கடிதம் எதுவும் செய்யறேன்னு சொன்னா நிறைய விஷயம் மேல செய்யலாம். அடுத்தது சொல்முறையை வழிப்படுத்தல் சொல்றது அது சரி. இலத்திரனியல் விதிதாள் எக்ஸலுங்கிறது. ரைட். எக்ஸல் உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன பொட்டியாக செல்களாக காணப்படும் எக்ஸல் ஷீட். இந்த கீழுக்கு நீங்க லோகோ போட்டீங்கன்னா அதுல படங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னன்னு சொல்லி. அடுத்தது இலத்திரனியல் நிகழ்த்திகை. அதுதான் என்ன, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். நான் இப்ப உங்களுக்கு இந்த ஸ்லைடு எல்லாம் செஞ்சுக்கிறது என்ன, பவர் பாயிண்ட்ல தான். நீங்க இதை படிச்சீங்கன்னா பவர் பாயிண்ட் ஸ்லைட் சரி அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அடுத்தது தரவுத்தளம்ங்கிற செல்லது எக்ஸஸ் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி சொல்றது நம்முடைய தரவுகளை சேமித்து வைக்கிறது இந்த மாதிரி படிக்கிறது தான் அந்த இதுக்குள்ள வரும் தரவுத்தளத்துக்குள்ள. இப்ப நம்ம கிரேட் 10 சிலபஸ்ல உண்மையாகவே இந்த 9 யூனிட் தானே இருக்கு. அந்த இந்த 9 யூனிட்டையும் படிக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு வருடத்தையும் கடத்துவோமான்னு சொல்லி கேட்டா அப்படி இல்லவே இல்லை. சரியா. இந்த ஒரு வருஷத்தையும் கொண்டு போய் இந்த 9 பாடத்துல நம்ம கடத்த மாட்டோம். குறிப்பிட்ட ஒரு காலத்தோட இந்த எல்லா யூனிட்டும் முடிஞ்சிடும். நான் நினைக்கிறேன் மேக்சிமம் ஒரு 5 மாசத்துக்குள்ள எப்படியும் இந்த சிலபஸ் முடிஞ்சிடும்.
தியரி மட்டுமே நம்ம கம்ப்ளீட்டா கொண்டு போனோம். அப்படி இல்லாம நம்ம பேப்பர்லாம் செஞ்சா கிளாஸ் கொண்டு போவோம். சரியா? பட் இப்ப இந்த கிரேட் 10ல பார்த்தோம்னா இந்த 9 யூனிட் மாத்திரம்தான் காணப்படுது. இது உண்மையா பார்க்க போனா எல்லா யூனிட்டும் சின்ன சின்ன யூனிட். நீங்க அந்த அளவுக்கு ஹார்டா படிக்கிறதுக்கும் இதுல எதுவும் இல்ல. நீங்க மத்த பாடங்கள் மாதிரி இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க எப்படியும் கிரேட் 10 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி மத்த பாடங்களுக்கு எப்படியும் கிளாஸுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ் பாடம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நீங்க கிளாஸுக்கு போயிருந்த தெரிஞ்சிருக்கும். தமிழ் ஹிஸ்டரி தமிழ் அது பாடமாக்குற மாதிரி இதுல எதுவுமே குந்திருந்து பாடமாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு பாடமாக்குறதுக்கோ எக்ஸாமுக்கு மோல் நாள் முழுசா குந்தி எக்ஸாம் இதுக்கு ஐடி படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நானே சொல்றேன் எந்த அவசியமும் இல்லை. ரைட்? நீங்க எக்ஸாமுக்கு மோலாண்டு சும்மா ஒரு பேப்பரை சிம்பிளா ஒரு பேப்பர் ஒன்று செஞ்சு டேர்ம் பேப்பர் எது மோல் நடந்து இருந்தா செஞ்சு பார்த்துட்டு போனாலே அவ்வளவு போதும். இப்ப உங்களுக்கு பாடம் படிச்சு போற டைம் நம்மளையும் ஐசிடி எவ்வளவு ஈஸின்னு சொல்லி என்ன சொன்னா நீங்க இப்ப அறிமுகத்துல இருக்கீங்க. ரைட்? ஓகே. இப்ப இவ்வளவு தான் 9 தான் இங்க கிரேட் 10 இனி காணப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா இங்க நான் கிரேட் 11 ஐசிடி யூனிட் மென்ஷன் பண்ணிக்கேன் உங்களுக்கு தெரியணும் தானே எத்தனை யூனிட்னு சொல்லி. இதுலயும் பார்த்தோம்னா கிரேட் 11ல மொத்தம் 6 யூனிட் அந்த புக் உங்களுக்கு என்ன அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். அப்ப இங்க கிரேட் 10ல 9 யூனிட்டும் கிரேட் 11ல 6 யூனிட் மொத்தம் 15 யூனிட் தான் நீங்க ஓ லெவல் எக்ஸாமுக்குன்னு சொல்லி ஐசிடிக்கு படிக்க போறது. சரியா? அப்ப இங்க பார்த்தோம்னா இந்த 15 யூனிட்டுமே ஆக பெருசா இல்ல சின்னதா என்ன மாதிரி சொல்லி கேட்டா அப்படி எதுவுமே இல்லை. சரியா? எல்லாம் ஓரளவா நம்ம படிச்சு போற மாதிரி தான் இருக்கும். ரைட்? ஒருவங்க எனக்கு மெசேஜ் போட்டீங்க இன்னைக்கு கிளாஸ் முடிய இல்லாட்டி கிளாஸ் முடிய சந்தர்ப்பத்துல இந்த செஷன் முடிகிற டைம்ல நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. ரைட்? ஓகே. இப்ப இந்த 15 யூனிட்டையும் பார்த்தோம்னு சொன்னா ஓ லெவல் எக்ஸாமுக்கு வரப்போகுது. நம்ம இந்த வருடத்துல கிரேட் 10 சிலபஸ் மட்டும் தான் படிக்க போறோமே. கிரேட் 11 அடுத்த வருஷம் தான் நமக்கு இருக்குது. இப்ப இந்த கிரேட் 11ல இருக்கிற சிலபஸ்ல பார்த்தோம்னா நல்ல இன்ட்ரெஸ்டான யூனிட் தான் இந்த எளிய இணையதளங்களை வடிவமைத்திருந்த யூனிட். இதுல பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு சொல்லிய ஒரு ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். இப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு இல்லாட்டி குரோம் இல்லாட்டி ப்ரௌசர்ல ஏதோ ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு ஒரு வெப்சைட்ல நேம் சர்ச் பண்றீங்களாக இருந்தால் அங்க என்ன வரப்போகுது ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆக போகுது அழகான ஒரு வெப்சைட். இப்ப கடைகளுக்கு ஆனதை எடுத்து இப்ப டராஸ் எடுத்தா கூட என்ன டராஸ்லயும் வெப்சைட் வந்து இருக்கு. அப்ப இதுகளெல்லாம் நான் செய்யலாமான்னு சொல்லி கேட்டா உங்களாலையும் ஏறும் எப்பன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த எளிய இணையதளங்களை வடிவமைத்தல்ங்கிற யூனிட் படிக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்குன்னு சொல்லியே ஒரு வெப்சைட்டும் நீங்க கிரியேட் பண்ணலாம். சரியா? அப்ப அது அந்த சந்தர்ப்பத்துல நான் படிப்போம். சோ அது மட்டும் நம்ம என்ன செய்யணும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இந்த வருஷத்தை கடத்தி அடுத்த வருஷம் தான் அது நம்ம படிப்போம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த இணையம் மற்றும் மின்னஞ்சலுங்கிற செல்ல சின்ன யூனிட் பல்லூடக பயன்பாடு சின்ன யூனிட். இதுலயும் எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கு. நீங்க போட்டோ எடிட் பண்ற அதுன்னு சொல்லி நிறைய விஷயம் இதுலயும் படிப்பீங்க. இப்ப இந்த கிரேட் ஐசிடின்னு சொல்லி சொல்றது இந்த ஓலர் ஐசிடின்னு சொல்லி சொல்றது இவ்வளவுதான். கிரேட் 10 9 பாடம் கிரேட் 11 6 பாடம். ரைட்? இதை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை. நீங்க ஏ லெவல்லையும் ஐசிடிய ஒரு பாடமா எடுப்பீங்களா இருந்தா நீங்க ஓ லெவல் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணி ஏ லெவல்லையும் ஐசிடிய ஒரு பாடமாக தெரிவு செய்வீர்களாக இருந்தால் அங்க முதல் 3 யூனிட்டும் உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ரைட்? முதல் 3 யூனிட்டும் இங்க கிரேட் 10 11 இருக்கிற சிலபஸ் தான். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படியும் தெரிய மாட்டா. ஆஹ் என்னைக்கிட்ட அதிகளவான மாணவர்கள் சொல்ற ஒரு கருத்து இப்ப இப்ப ஏ லெவல் படிக்கிற மாணவர்கள் அவங்க ஓ லெவல்ல ஐசிடி எடுக்காத கவலை அவங்களுக்குள்ள இன்னமுமே இருக்குங்கிறது தான். சரியா? அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா தான் ஓ லெவல்ல இட்ட ஒரு தவறு கிரேட் 10 11ல ஐசிடிங்கிற ஒரு பாடம் தெரிவு செய்யாதது. நீங்களும் தயவு செஞ்சு இதே தவறு செய்யாதீங்கன்னு நான் சொல்லுவேன். யா, உங்களோட ஏ லெவல் அந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஐசிடி எடுக்கிற நேரம் இங்க ஓ லெவல்ல ஐசிடி எடுக்கலன்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மையா பார்க்க போனா அதிகளவான சார்
என்ன சொன்னாலும் அங்க ஓ லெவல் ஐசிடி தேவையில்ல ஏ லெவலுக்குண்டு அந்த கவலை வந்து நம்மளுக்குள்ள எப்பயுமே இருக்கும். நான் உண்மையே சொல்றேன். நீங்க உங்களோட ஜென்ரேஷன்ல நான் இருக்கிறதால சொல்றேன், அந்த ஃபீல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் கிரேட் 10 லெவல் ஐசிடி படிக்கலையே, ஐசிடி கஸ்டமைஸ் எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாம ஏ லெவல் ஐசிடிக்குள்ள நான் போகக்கூடியதாக இருக்கும். அது உண்மையா கவலை. சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம், நம்மளோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும். சரியா? ரைட். இப்ப ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப என்னதான் கிரேட் 10 லெவல்ல நம்ம ஐசிடி படிச்சுட்டு வந்தாலும் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் எப்படி அமையுங்கிறது இப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சா தானே ஈஸி ஆയിരിക്കും நமக்கு. எக்ஸாம் பேப்பர் பார்த்தோம்னு சொன்னா பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்க போகுது. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பேப்பர், ரெண்டுமே ஒரே சந்தர்ப்பத்துல எக்ஸாம் ஒரு டைம்ல நடக்க போகுது. சரியா? இங்க எம்சிக்யூ 40 கேள்வி வரப்போகுது. எம்சிக்யூ எத்தனை? 40 கேள்வி. அடுத்தது பார்ட் 2 பார்த்தோம்னு சொன்னா மொத்தம் 7 கேள்வி வரப்போகுது. அந்த ஏழுலையும் நம்ம 5 கேள்வி தான் செய்ய போறோம். அந்த அஞ்சுலையும் நான் உங்களுக்கு ஓர்டரா போட்டிக்கு மொத்தம் 7 கேள்வி, நம்ம மொத்தம் 5 கேள்வியும் செய்யறேன். அதுலயும் முதலாவது கேள்வி கட்டாயம் எல்லாரும் செய்யணும். மிச்சம் இருக்கிற கொஸ்டின் 2ல இருந்து கொஸ்டின் 7 வரைக்குள்ளேயும் நாம 4 கேள்வி எதுவும் சூஸ் பண்ணலாம். ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த மிச்ச எல்லா கேள்வியுமே ஈஸி தான். அதிகளவான பார்ட் 2 கேள்விகளுக்கான விட பார்த்தோம்னு சொன்னா அந்த பார்ட் 2 பேப்பர்லயே தந்திருப்பான். நான் இப்ப என்னத்த செலவான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த இடைவெளி நிரப்புற கேள்விதான் அதிகளமாக பாஸ் பேப்பர்ல இருக்கும். உங்களுக்கு சந்தேகம்னு சொன்னா நீங்க ஐசிடி பாஸ் பேப்பர் எடுத்து தாராளமா பார்க்கலாம். ஐசிடி எவ்வளவு ஈஸின்னு சொல்லி நீங்க இப்ப நீங்க கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையா உங்களுக்கு ஆன்சர் தெரியாதான், நீங்க படிக்கலதான், ஓகே நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா நீங்க பேப்பரை பார்த்து ஒரு விஷயத்தை தெளிவாக்கி கொள்ளலாம். நிறைய கேள்விக்கான பார்ட் 2 கேள்விக்கு விட டிரெக்டா அங்க பிரேக்கெட்டுக்குள்ள விட தந்திருப்பான். நம்ம என்னன்னு சொல்லி பார்த்து எழுதுறது. நீங்க அந்த பிரேக்கெட்டுக்கு வைக்கிறத பார்க்காமலே கேள்வியை வாசிச்சு போகல உண்மையா விட எழுதலாம். நல்ல கிளியரான முறைக்கு படிச்சிருந்தா. சரியா? அவன் விட தந்தியோ தரலையோ ரெண்டாவது விஷயம், நீங்க டிரெக்ட் எழுதலாம். அந்த அளவுக்கு ஈஸியா அதிகளவான மாணவர்கள் இந்த ஐசிடில கஸ்டம்டு செல்ற யூனிட் பார்த்தோம்னு சொன்னா நான் இப்பயே சொல்றேன், நீங்க படிக்கிற நேரம் நீங்க பார்ப்பீங்க. கஸ்டம்டு செல்ற யூனிட் பார்த்தோம்னு சொன்னா இந்த கிரேட் 10 சிலபஸ்ல எந்த யூனிட்டையும் செல்லவே மாட்டான். சரியா? இந்த கிரேட் 10 சிலபஸ்ல ஐசிடில எந்த யூனிட்டும் கஷ்டம் இல்லை. எல்லாம் நான் டிரெக்டா சொல்லுவேன், 100% ஈஸியான யூனிட். அவங்க யாருண்டாலும் கஷ்டம் சில போற ஒரே யூனிட் கிரேட் 11ல இருக்கிற முதலாவது யூனிட். சரியா? இப்ப நான் எல்லா பாடமும் ஈஸின்னு சொல்லிக்கிட்டு உங்களை நான் கூட்டிட்டு போக விரும்பல. சரியா? கிரேட் 11ல இருக்கிற இந்த முதலாவது யூனிட் தான் கஸ்டம் செல்ல போறது. அது கஸ்டம் சொல்லி ஏன் விளங்குறான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்குள்ள அந்த ப்ராக்டிஸ் இல்லை. அந்த நம்ம சும்மா சிம்பிளா ஒரு டயக்ராம் இருக்கும், அது நம்ம அந்நேரம் தான் படிப்போம். இப்ப நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லை. ஏன் நான் இப்ப கிரேட் 10 தான் படிக்க போறேன். மத்தும்படி டிரெக்டா நல்ல முறையில ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அந்த யூனிட்ல கிளியரா படிச்சு போனோம் டிசைன். சரியா? இப்ப அதில் நமக்கு தேவையில்ல. நம்ம இப்ப கிரேட் 10 இன்ஷால்லான்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த கிளாஸ்ல இருந்து. ரைட். அப்ப இப்ப ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் நாம என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கேள்வி இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2ல என்ன மாதிரி 40 MCQ. 40 MCQ தான் சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு அதிக அளவான மாணவர்கள் இந்த பார்ட் 1 ஒரு 30 அரை மணித்தேலம் காணும். உண்மையா இந்த 40 MCQ உம்பட போடுறதுக்கு நான் உண்மையா சொல்றேன், அரை மணித்தேலம் காணும். அதுவும் கூட நிமிஷலா கழிப்பா 15-20 நிமிஷத்துக்குள்ளேயும் இந்த எம்சிக்யூ செஞ்சு முடிக்கிறோமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாரு. அதுக்காக வேண்டி அந்த பிள்ளைகள் அந்த அளவு கட்டிக்காராக்கள் மட்டும்தான், நல்ல டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் செய்வாங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரல. நீங்க படிச்சீங்கன்னு அது எந்த அளவு வீசிங்கிறது உங்களுக்கு விளங்கும். சரியா? ரைட். ஓகே. இப்ப எல்லா விஷயமும் பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். கிரேட் 10 11 சைல்டு. எனக்கு உண்மையா தெரியா ஓ லெவல் ஐசிடி ஆன்லைன்ல வேற எங்கேயும் நடக்குதுன்னு சொல்லி உண்மையா எனக்கு தெரியா. இந்த 2 வருஷத்துக்குள்ள நான் அந்த அளவுக்கு நான் தான் பார்க்கல ஸ்டூடெண்ட்ஸ் போற கிளாஸ். ரைட். ஓகே. எந்த கிளாஸ்ல நீங்க ஏன் இணையணுங்கிறதுக்கான சில விஷயங்கள் சில பாயிண்ட்ஸ் நான் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். முதலாவது, வீட்டுல இருந்த மாதிரியே நீங்க முழுமையாக கற்கலாம். நீங்க எந்த பயமும் இல்லாம கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு இந்த 15 யூனிட்டும், அதாவது கிரேட் 10ல இருக்கிற அவ்வளவு யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணி
இன்ஷால்லா அடுத்த வருஷம் கிரேட் 11 நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு கூட இருப்பேன். சரியா? இப்ப நான் டெய்லி கிளாஸ் செஞ்சுக்கிட்டு இருந்து நீங்க சும்மா வந்து போயிட்டு இப்ப ஜூம்ல கிளாஸ் இறங்குற சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவான மாணவர்கள் என்ன செய்யற ஜூம் கிளாஸ் தான் நம்ம சும்மா ஜாயின் பண்ணிட்டு இருந்தா காணும் அங்களுக்கு சார் பார்க்க போறலன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்களே உங்களைத்தான் ஏமாத்த போறது இப்படி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா. சரியா? அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல நாம விளங்கி கொள்ளணும். நாம காசு கட்டி படிக்கோம். நம்ம பேரண்ட்ஸுக்கு என்ன அவங்களும் நம்மளை நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு போன் நம்மளுக்கு தந்திருக்கா நம்ம படிக்கிறதுக்குன்னு சொல்லி லேப்டாப் வாங்கி தந்திருக்கா படிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் நம்ம இருக்கணும். ரைட். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஷார்ட் நோட்ஸ் வழங்கப்படும். இப்ப உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா யூனிட் 1 பார்த்தோம்னு சொன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீயா தான் கிளாஸ் நடக்கப்படும். ரைட். அப்ப யூனிட் 1 நோட்ஸ் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இன்ஷால்லா நான் ஷேர் பண்ணுவேன், குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அதே போல எல்லா யூனிட்ஸுக்கும் உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும் இன்ஷால்லா. நான் கிரியேட் பண்ணின புக் கொண்டு இருக்கீங்க. ரைட். அது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து எல்லா யூனிட்டும் பார்த்தோம்னா உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கு முதலே முடிக்கப்படும். உண்மையா பார்க்க போனா நாம செகண்ட் தேர்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலே சில நேரம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணினாலும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சொல்லி நான் நம்புறேன். இத்தனை வருஷம் அப்படித்தான் போகுது. Right. அடுத்தது இந்த ஐசிடி படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் இருக்கணுமான்னு சொல்லி ஒரு கடும் பெரிய டவுட் உண்டு மாணவர்களுக்கு மத்தியில இருக்கு. நான் ஐசிடி படிக்க வந்துட்டேன், எனக்கு கம்ப்யூட்டர் வேணும் போன் வேணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஏன் இல்லை? அதிகளவான சார் மாதிரி பார்த்தோம்னு சொன்னா ஐடி படிக்கிறது உங்களோட பிள்ளைக்கு கிளாஸுக்கு போன் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த குயிசல் செய்யறதுன்னு சொல்லி உண்மையா அதுல அந்த அளவு தேவைப்பட மாட்டேன். நீங்க கம்ப்யூட்டர் வாங்குங்கன்னு சொல்லி வீட்டை கஷ்டப்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரியா? உங்களுக்கும் இந்த ப்ராக்டிக்கல் செஷன் குறிப்பிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அழகான முறைக்கு வழங்கப்படுத்துவேன். அதோட உங்களுக்கு நான் தார டியூட் பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே அந்த ப்ராக்டிக்கல் எல்லாம் கிளியரா ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருந்து நம்ம செஞ்சா எப்படி எப்படி ரன் ஆகுமோ அதெல்லாம் கிளியரான முறைக்கு இந்த டியூட்ல ஸ்டெப்பா காணப்படும். இல்ல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த யூனிட் முடிய பார்த்தோம்னா அந்த யூனிட்ல இந்த கேள்வி செய்யற மாதிரி இருக்கும். அதோட யூனிட் முடிய நம்ம அந்த பாஸ் பேப்பர் கேள்வியையும் நம்ம செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப அப்ப இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க இப்ப கிரேட் 10 படிச்சா இருந்தாலும் நீங்க ஐசிடிக்கு பாஸ் பேப்பர் புக் இப்பெரிய வாங்கணும். சரியா? நான் பார்த்தோம்னா யூனிட் வைஸ் அதாவது இப்ப பாஸ் பேப்பர் கடந்த 5 வருஷத்துக்குள்ளேயும் யூனிட் வைஸா கேள்விகளை தொகுத்துக்கிட்டு வரேன். அது தீர்மானம் சொல்லி தெரியும் என்னமாண்டு நான் அப்டேட் ஒன்று தாரேன். என்ன சொன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன சொன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் இவ்வளவு காலம் வந்த பாஸ் பேப்பர் கேள்வியில் ஓர்டர் அடிக்கும் நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்ஷால்லா 7 வரைக்கும் நான் அதில் அப்டேட் ஒன்று தாரேன். அடுத்தது கிளாஸ் ஒன்று நடந்து முடியுதுன்னு சொன்னா இப்ப இந்த கிளாஸ் இப்ப இந்த செஷன் நடந்து முடிகிறது நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி போட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி ஷேர் பண்ணுவேன். இப்ப நீங்க கிளாஸுக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இப்ப எக்ஸாம்பிள் யூனிட் 2 நடக்குது. இப்போ இந்த யூனிட் 2ல கிளாஸ் நடக்குதுன்னா கிளாஸ் முடிஞ்சு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால உங்களுக்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ண இல்லாம போயிருக்கலாம். இல்லாட்டி கவரேஜ் இஷ்யூ ஆயிருக்கலாம். அந்த டைம் உங்களுக்கு வேற பாடம் இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நான் கிளாஸ் ரெக்கார்டிங் தருவேன். நடந்து முடிஞ்ச கிளாஸ் ரெக்கார்டிங் உங்களுக்கு கிளியரான முறைக்கு கிடைக்கும். அடுத்தது சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு நினைவு சின்னம். இது என்ன விஷயம் சொல்லி பார்த்தோம்னா நீங்க இப்ப டேர்ம் எக்ஸாம் 3 எக்ஸாம் எழுத போறீங்க. ரைட். ஸ்கூல்ல 3 டேர்ம் எக்ஸாம் எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். நீங்க எழுதுற ஒவ்வொரு டேர்ம் மார்க்ஸும் எனக்கு நீங்க கட்டாயம் ஷேர் பண்ணுவீங்க. நான் அதை எந்த சைட்ல என்ன செய்வேன் நோட் பண்ணி வைப்பேன். அதோட ஃபைனலா அந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் சரி ஸ்கூலால அந்த ரிப்போர்ட் புக் தருவாங்க. அதுல போட்டோவும் எனக்கு அனுப்பினா அதுல எவரேஜ் மார்க்ஸ் இன்னைக்கு தானே எவரேஜ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. 3 பாட 3 எக்ஸாம் மார்க்ஸையும் கூட்டி 3ஆல பிரிக்கிற டைம்ல வரதான் எவரேஜ் சொல்லி சொல்லுவோம். அது யார கூடுதலா இருக்கோ அந்த முதல் மாணவர்களுக்கு எங்கிட்ட சார்பா எங்க கிளாஸ் சார்பா ஒரு நினைவு சின்னம் ஒரு மெடலா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு மெமெண்டோவா இருக்கலாம் உங்களுக்கு வழங்கப்படும். அதுதான் அந்த விஷயம். சோ அப்ப தான் எடுக்கணுமா இல்லையாங்கிறது நீங்க படிக்கிறதுலயும் எக்ஸாம் செய்யறதுலயும் தான் தங்கி இருக்கி. சரியா? நீங்க எதுவும் டவுட் கேட்கறதாக இருந்தா என்கிட்ட கேட்கலாம், செட்ல போடலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடலாம். அடுத்தது அதிக அளவான மாணவர்கள் கிளாஸ் டைம் டேபிள் கேட்டிருந்தீங்க. ரைட். கிளாஸ் டைம் டேபிள் என்னன்னு நான் சொல்றேன். ரைட். அடுத்து பார்த்தோம்னா நான் இப்ப ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிக்கேன் கிரேட் 10 11 அதாவது நான் உருவாக்கின புக். அப்ப
இது என்ன விஷயம் சொல்லி பார்த்தோம் சின்ன, நீங்க கிரேட் 10 11 ஐசிடி புக் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவு தடிப்பமா இருக்குன்னு சொல்லி. சரியா? அப்படி இல்லாம அதிகளவான மாணவர்களுக்கு அந்த ஐசிடி புக்கை பார்த்துட்டே ஐசிடி எடுக்காம மத்த பாடம் எடுக்கிறாக்களும் இருக்காங்க. ஏன்னு சொன்னா அது அந்த அளவு தடிப்பமா காணப்படுது. அதுக்குள்ள இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற விஷயம் குறைய, புத்தகம் பெருசாயிடுச்சு. சோ அதை நிவர்த்தி செய்யற விதமாகத்தான் எல்லா யூனிட்டையும் என்ன எக்ஸாமுக்கு தேவையோ மெயினா எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் வடிவில் நீங்க நோட்ஸ் எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா நோட்ஸும் அங்க இருக்கும். கேள்வி மட்டும்தான் நம்ம செய்யறதுக்கு இருக்கும் புக்ல. சரியா? அப்ப எல்லா விஷயமும் உள்ளடக்கினா கிரேட் 10க்கும் கிரேட் 11க்கும் நான் எந்த சைட்ல இருந்து தயாரிச்ச புக் தான் இது. ஸோ கிளாஸுக்கு ஜாயின் பண்ற மாணவர்களால அதை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். நான் லாஸ்ட் ஒரு 2 3 நாளைக்கு மேல குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன் புக்கோட வீடியோ உண்டு, அதுல நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட். ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த செஷன் என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு வழங்கியிருக்கேன். ஐசிடி பாடம் எடுக்கிறது நன்மையா தீமையாங்கிறதுக்கு இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு. இதுக்கு பிறகு ஐசிடி எடுக்கணுமா வேணாமாங்கிறது உங்களோட. ரைட். இதுல நான் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றதுக்கு போட்டிருக்கேன். நீங்க கிளாஸ் குரூப்ல ஜாயின் பண்றாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாதாக்கள் குரூப்ல இல்லாதாக்கள். ரைட். இப்ப கிரேட் 10 முதலாவது யூனிட் பார்த்தோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 10 வார சனிக்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கு. சரியா? உங்களுக்கு நோட்ஸ் பார்த்தோம்னு சொன்னா நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன். பிரிண்ட் பண்றாங்க பிரிண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க இப்போதைக்கு தேவையில்லை நீங்க வச்சுக்கொண்டு இப்போ ஒரு 2 3 கிளாஸ் போன நேரம் உங்களுக்கு வழங்கும். ரைட். தொடர்ச்சியா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி போகலாமா சொல்லி வழங்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க புக்குக்கு பே பண்ணி இந்த நோட்ஸ் புக்கே வேண்டிக் கொள்ளுங்க. என்ன சொன்னா அது ஈஸியா இருக்கும். இப்ப நான் தனித்தனியா ஒரு பிடிஎஃப் ஒவ்வொரு யூனிட்டும் ஷேர் பண்ண நேரம் அந்த பிரிண்ட் பண்ணி நீங்க வச்சுக்கொண்டு அது எங்க கிடக்குன்னு சொல்லி தெரியாது கடைசி சந்தர்ப்பத்துல. புக்கா உங்களுக்கு தார நேரம் இப்ப ஓலெவல் எக்ஸாம் சொல்லி சொல்றது எகெயின் சொல்றேன் கிரேட் 10 கிரேட் 11 சிலபஸை உள்ளடக்கினது. கிரேட் 10ல படிச்ச ஒவ்வொரு டியூட்டா நான் அனுப்பினேன்னு சொன்னா அது எங்க கிடக்கு குப்பைக்குள்ளேயும் பீத்துரு மாதிரி. அப்ப நீங்க கிரேட் 11 படிக்கிற நேரம் அது புக்கா இருக்கும். கிரேட் 10 புக்கா அது ஒரு பக்கத்துல இருக்கும். நீங்க கிரேட் 11 அங்கெல்லாம் படிப்பீங்க. சரியா? சோ ஏன் இது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்ம 10 தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில மாணவர்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே பார்த்தோம்னு சொன்னா மற்ற இடங்களை கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுல டைம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அப்ப நான் படிப்புக்கு எடுத்து அவங்க ஜாயின் பண்ணலன்னு சொன்னா அது அவங்களுக்கு அவங்களோட சைட்ல அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதெல்லாம் நான் இது டைம் மாத்திருக்கேன் அந்த 10 தேதி ஸ்டார்ட் பண்றதுக்கு. நீங்க உங்களுக்கு சாட்டர்டே சண்டே என்ன டைம் ஓகேவா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ இந்த செஷனை யூடியூப்ல பாக்குறாக்கள் கமெண்ட்ஸ்ல போடலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க டைம் என்ன மாதிரி சொல்லி போட்டுருங்க. உங்களுக்கு சூட்டபிளான டைம் என்னன்னு சொல்லி நான் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே நைட் 7 இல்லாட்டி 5க்கு தான் ஈவினிங் 4 to 5 இல்லைன்னு 7க்கு தான் கிளாஸ் செய்கிற ஐடியாவில் நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி இது கஷ்டமா இல்லையான்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ் வந்து போட்டுருங்க. சரியா? ரைட். ஓகே. அப்ப இவ்வளவுதான் இந்த செஷன். உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். இல்லாட்டி செட்ல போடலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா?